இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராஜ்மா மசாலா எப்படி செய்யலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ராஜ்மா, தக்காளி, வெங்காயம், ராஜ்மா மசாலா பொடி, உப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை. 150 கிராம் ராஜ்மாவை நல்லா அலசிட்டு கொதிக்கிற தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்ச தண்ணியோடையே இதை ஒரு குக்கரில் வச்சுட்டு இதில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 2 இன்ச்சு பட்டை சேர்த்து இதை 5 விசிலுக்கு வேக விட்டுருங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 2 ஏலக்காய், 1/2 இன்ச்சு பட்டை சேர்த்து நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட ஸ்மெல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2 நறுக்கின தக்காளியை சேர்த்து தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஜீரகம் வதங்கினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இந்த மாதிரி வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம ஆற வச்ச தக்காளி வெங்காயத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சதை நம்ம வதக்கலோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் ராஜ்மா மசாலா பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகிறதுக்கு மூடி வச்சுருங்க. இப்போ ராஜ்மா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது நல்லா மேஷாக வெந்துருச்சு. இந்த மசாலா நல்லா குக் ஆகி இதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ராஜ்மாவை அதில் இருக்கிற தண்ணியோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மேலே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் செப்பரேட் ஆனோடனே நம்மளோட ராஜ்மா மசாலா குக் ஆயிடுச்சு.
இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சுவையான ராஜ்மா மசாலா ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.